சாராயத்தினுடைய வரலாற்றை தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக அரசே சாராய கடை நடத்துவதாக ஒரு கட்சி அறிவித்தது. அதற்கு பிறகு இன்னொரு கட்சி வந்து நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி சாராய கடையை நிறுவனப்படுத்தி டாஸ்மார்க்காக மாற்றியது. நீங்கள் கேள்வி கேட்டவர்கள் அந்த டாஸ்மார்க்காக மாற்றியவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தான். அரசியல்ல தெளிவு என்பது மிக முக்கியமான ஒன்று, குறிப்பாக பெண்களுக்கும் மாணவர்களுக்கும். ஏன்னா விலைவாசி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அம்மா வாங்குற 1 கிலோ சக்கரை எவ்வளவு தெரிஞ்சுக்கணும், இவங்க போட்ட ஜிஎஸ்டி எவ்வளவு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும், ஏன் குறைச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழல் ஏன் நடக்குது நீங்க பாப்பீங்க. தேர்தல் அப்ப ஒரு அமைச்சர் பரோட்டா சுடுவார், கோழி குண்டு அடிக்கிறாங்க, கபடி விளையாடுறாரு, கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரை விட யாரோ ஓடி இருக்காங்க போல. இங்க தேர்தல் அந்த வாக்குங்கிறதோட வலிமை நமக்கு தெரியல, ஆட்சியாளர்களுக்கு தெரியுது. சாதாரணமா நடந்து வரணுமா, எனக்கு செக்யூரிட்டி கார்டோட நடந்து வரணுமான்னு தேர்வு பண்றது என்ன தெரியுமா? உங்கள் கையில் வைக்கக்கூடிய மை அதிகாரம் மிக வலிமையானது. அதுவும் எளிய மக்களுக்கான அதிகாரம் இருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் மேல் மட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கான பிச்சையை அவங்க போடுவாங்க, நாம் வாங்குகின்ற ஏந்துகின்ற கைகளாகவே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல தான் அவர்களுக்கான வெற்றி தொடங்குகிறது, நம்மளுடைய தோல்வியும் அங்குதான் தொடங்குகிறது. ஒரு சாமானிய மக்களுக்கான வெற்றி ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும் என்றால் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே வகுக்கணும்.